மார்கழியாக கிருஷ்ணனுடைய வடிவமாகவே இருக்கின்றது. இது தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய இடத்துல கோவிலே கிடையாது. அந்த காடே சுவாமியுடைய அவதாரமா. அந்த காடு, மரம், செடி, கொடிகள், அதுதான் தரிசனம் பண்ணுவாங்க. மாதிரி அந்த மாதிரி இடத்துல நம்ம இறைவனை மாதத்தினுடைய வடிவமா பார்க்கின்றோம். காடு, நதி, மலை, கொடி, செடி, இப்படி அந்த ரூபத்தை பார்க்கின்றோம். எல்லா ரூபத்திலும் இறைவன் இருக்கின்றான்றதை நம்ம நம்புறோம். இந்து சமுதாயம் இன்றைய தினம் சொர்க்க வாசல் அப்படின்னு காலையில திறந்தாங்க. ஸ்ரீரங்கத்துல 108 திவ்ய தேசம் இருக்கின்றது. 108 திருப்பதிகள். 108க்கு எல்லாரும் போக முடியாது. 106 மட்டும் தான் போக முடியும். 107, 108 அப்படின்றது முதல் திருப்பதின்றது திருவரங்கம். ஸ்ரீரங்கம் தான் முதல் திருப்பதி, முதல் திவ்ய தேசம். கடைசி பரமபதம் வைகுண்டம். அதுதான் கடைசி வைகுண்டம், பரமபதம். வைகுண்ட லோகத்துக்கு போகணும். பரமபதம் இறைவனுடைய பாதத்துல இழைப்பார்கள். இதுதான் முக்தி. இந்த உடலோட சேர்ந்து முக்தியார் பார்க்கலாம். ஆத்மஸ்வரூபமா 2 பார்க்கணும். அந்த ஆத்மஸ்வரூபமா 2 பார்க்கறதுக்கு புண்ணிய செஞ்சிருக்கு. இல்ல சொன்னா நரகத்துக்கு திரும்புறாங்க. அப்போ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம உயிரோடு இருக்கின்ற சமயத்திலே சொர்க்கவாசலை பார்க்க வேண்டும் என்று வாய்ப்பிலே சனாதன இந்து தர்மம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற காரணத்தினாலே ராமானுஜர் வழிபந்து இந்த சொர்க்கவாசல் திறப்பாதது. எல்லாரும் யாரெல்லாம் இந்த சொர்க்கவாசல் கடந்து உள்ள போகின்றார், கோவில்ல போயிட்டு எந்த இடத்துல, பெருமாள் கோவில்ல எந்த இடத்துல நடந்தாலும் சொர்க்கவாசல் கண்டு உள்ள போய் சுவாமியை சேவிக்கிறாங்களோ அவர்களுக்கு நாராயண பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம. நீங்க குழந்தைங்களா வந்திருக்கீங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, ஒரு 30 வயசு 25 வயசு அந்த மாதிரி சில பேர் கூட வந்திருப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பரமபத விளையாட்டு யார் விளையாடி இருக்கு? பழைய கால மெத்தடா, புது கால மெத்தடா? பழைய கால மெத்தட். வெரி குட். புதுசுல பாம்பு, தேலு, பள்ளி, பூரா மட்டும் தான் போட்டிருக்காங்க. சாமி படமே போட்டிருக்காங்க. அந்த ஸ்னேக் கேம் அப்படின்னு சொல்லி. அந்த பரமபதம் வைகுண்ட ஏகாதசி நாங்களாம் சின்ன வயசுல நாங்களாம் விளையாடுவோம். எங்க குடும்பமே சேர்ந்து எங்க பாட்டில இருந்து எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு விளையாடுவோம். உலகத்துக்கு ஒரு அமர் இருக்கும். அப்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். அதுல பரமபதம் என்பது விளையாட்டின் மூலமா ஆன்மீகத்தை சொன்னது. விளையாட்டு தான், அதுல ஆன்மீகத்தை சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை பிறவி என்பது தங்க கடைசிடாது, மனுஷ பிறவி என்பது. அதனால தாயக்கட்டை ஒட்டுவாங்க. தாயக்கட்டை தலையில இந்த மாதிரி இருக்கும். டிங்கு சவுண்ட் வரும். சில பேர் சோழியில விளையாடுவாங்க. 6 சோழி வச்சு 5 சோழி வச்சு விளையாடுவாங்க. தாயம் விழுந்தாதா என்றே அவங்களுடைய உள்ளன. தாயம் என்பது என்ன? ஒண்ணு. அந்த ஒன்று இறை அருள். அந்த ஒன்று இறை அருள் நமக்கு கிடைச்சாதான் பிறவி என்பது கிடைக்கும். எடுத்தவொன்னா குரங்க உட்காந்து இருக்கும். அந்த குரங்கு தான் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று 1 by 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். நாம செய்கின்ற ஜபம் ஒரு இடத்துல போட்டிருக்கோம். உட்கார்ந்து ஜபம் பண்ணுவார், இறைவன் சொல்லிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒரு ஏணி இருக்கும். அந்த இடத்துல போட்டோ அந்த ஜபம் பண்ண இடத்துக்கு நம்ம போயிட்டாரு சொன்னா அந்த ஏணி தட்சிணி ஏற்றி முனிவர்கள் கிட்ட, ரிஷிகள் கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சிடும். பார்த்தாங்க. அப்புறம் கோபம், குரோதம் அப்படின்ற படி ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்பு கிட்ட போறவங்க பாம்பு இருக்கும். இறக்கி விட்டுருக்கு. இது என்ன? எல்லாம் கடந்து எல்லாத்தையும் கடந்து மேல போயிடுவோம். 185வது படி இடத்துலயும் அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கும். ஆறுகோடகன் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். சொன்னு தள்ளி கீழே வந்துடும். குரங்குக்கே வந்துடும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். நாம செய்கின்ற புண்ணியங்கள் மூலமா பரிணாம வளர்ச்சி அடைந்து 1 by 1 இறைநிலையை நோக்கி போகின்ற நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஏற்படுகின்ற காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், பொறாமை, போட்டி
இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை எங்க கொண்டு வந்து தள்ளுவோம், பாம்பு கடிச்சிட்டே வந்துடும். தபோ நிலையில இறை நிலையில இருந்தாங்க, ஏணி மேலே ஏற்றி விட்டோம். அப்படியே போனாக்க கடைசியில பரமபதம். அது கூட உடனே போக முடியாது. நீங்க அது கூட 4 போட்டா 4 கவுண்ட் போட்டா ஸ்டெப் எடுத்துருக்கலாம், 5 போட்டா ஸ்டெப் எடுத்துருக்கலாம். பரமபதத்துக்கிட்ட போன உடனே தாயம் தான் போக முடியும். தாயம்ன்றது இறை அருள். தாயம்னு ஒண்ணு இருக்கும், ஒரே ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளி தான் இறை புள்ளி, ஆன்மீக புள்ளி, மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி நமக்கு கிடைச்சாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இந்த மாதிரி போட்டு 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 கடைசியில் பகவான் நடுவில் உட்காந்துருக்காரு பிரத்யட்சமா, நாராயணன் பரமபதத்தில், பரமபத வாசல் அப்படின்னு அவர்கிட்ட போறது தான் அந்த விளையாட்டோடைய கடைசி உச்சகட்டம். ராத்திரி முழுக்க ஓடிட்டே இருக்கும் வைகுண்ட அரசி. இப்ப யாரும் விளையாடுறதே இல்லை. கூகுள் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம். இந்த விளையாட்டுல எனக்கு கொஞ்ச நாள் மறைஞ்சு போயிடும் போது கவலையாது. ஏன் சொன்னா நமக்குள்ள ஒரு ஆன்மீக சிந்தனையை தெரியாம புகுத்திய விளையாட்டு இது. நம்ம பாரத நாட்டோட விளையாட்டு, கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு இது. நம்ம விட்டுட்டோம். யார் விட்டோம்? அந்த குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுக்கணும்? சின்ன குழந்தை நாம சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தை போன் பார்க்கட்டும், ஆனா விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக் கொடுங்க, அழகா. இன்னைக்கு இப்பெல்லாம் நல்லா சின்ன வயசுல இருக்கப்போ அந்த பேப்பர், தினமலர் பேப்பர் இன்னைக்கு இலவச இடிப்பு பரமபதம் அதெல்லாம் வாங்கிட்டேன். 10 பைசாக்கு 4 நாக்கு 8 நாக்குலாம் கிடைக்கும் இந்த பரமபதம். எந்த கடையிலுமே காணும். அந்த விளையாட்டையே மாத்திட்டாங்க, இங்கிலீஷ் கல்ச்சரா மாத்திட்டாங்க. விளையாட்டு இருக்கு, லூடோ அப்படின்னு விளையாடுறாங்க. அதுல நம்பர் தான் போட்டிருக்கோம், பாம்பு போட்டிருக்கோம், ஏணி போட்டிருக்கோம். அது எதுக்காக போட்டிருக்குன்றது தெரியாது. அந்த பரமபத சோபன படம் வாங்கினாக்கதான் எதுக்காக அந்த படம், அந்த விதவிதமான படங்களுக்காக மிருகங்கள் போட்டிருக்கோம், இறை ஆன்மீக முனிவர்கள் போட்டிருப்பாங்க, தவமண்டவங்க படம் போட்டிருப்பாங்க, கோவில் கோபுரம் போட்டிருக்கோம், பல விஷயங்கள் இருக்கும். அந்த படம் போட்டிருக்கிறதுக்கு காரணம் நம்ம பரிணாம வளர்ச்சி பெற்று ஒன்பது புண்ணியம் செய்தவர்கள் ஆன்மீக நிலையில அடைவாங்க, பாவம் செய்த பாம்பு கடிபட்டு கீழே வைக்கிறோம். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். இதெல்லாம் கலந்து நம்ம பரமபதம் அடைவதற்கு தான் இறைநிலை முக்தி. ஆகவே அந்த பரமபதத்தை நோக்கி நாம் செய்கின்றோம். இந்த பரமபதம் அப்படிங்கிறது பார்க்கடலில் பையத்துகின்ற பரமநடிவாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார். அங்க விஷ்ணு பகவானுடைய பதார வித்தங்களை நம்ம சரணம் அடைகின்ற அந்த இதுதான் நமக்கு முக்தி, வைகுண்ட பிராப்தி அப்படின்னு அர்த்தம். நேற்று வரைக்கும் ரொம்ப கண்ணாட்டம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஆளு தண்ணி அடிச்சு ஊர் போரிக்கிட்டு கண்ட வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு செத்து போயிட்டா வச்சுக்கோங்க, டைரக்டா சொர்க்கமாகும். வைகுண்ட ஏகாதசிக்கு மரணம் அடைந்தவர் டைரக்டா சொர்க்கம் போயிடுவான். பாபா பாபா செய்தவனா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த வைகுண்ட வாசல் பரமபதம் என்பது வாழ்க்கையில நமக்கு கிடைத்த, நமக்கு நம்ம இந்து தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம சந்தோஷம், நமக்கு என்ன கிடைக்கணும், கடைசியில முக்தி கிடைக்கணும். வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய பிறவி பயன் என்ன அப்படின்னு சொன்னா முக்தி. பிறவி பயன் வேண்டும் இறைவனடி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர். பிறவி பயனை எப்படி பெறணும்னா, பிறவி என்ற பெருங்கடலை நீந்தறதுக்கு இறைவனடி சேர்றதுக்கு அந்த நாமத்தை சொல்றதுதான் நம்மளோட வழி அப்படின்ட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அதனால இறைவனுடைய அடியை நாம இறைவனோட நாமத்தை சொல்லணும். வரக்கூடிய தலைமுறைகளுக்கு முள்ளுகிருஷ்ணன் அடுத்தலாடா அடிச்சுட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறை தலைப்பாடா அடிச்சுட்டு இருக்காரு. நாமளும் அதே தான் சொல்றோம். குழந்தைங்களுக்கு நிறைய பழைய விஷயங்களை நாம வாழ்க்கையில எங்களுக்கு என் தாத்தா என் பாட்டி சொல்லி கொடுத்தத நீங்க பாட்டி தாத்தாவா இருக்கிற சமயத்துல உங்க பேர குழந்தைங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறேன். எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் ஏன் என் குழந்தைகளை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க? ஏன் செய்யணும் செய்யலன்னு சொன்னா எல்லாம் மறந்து போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் ஒன்ஸ் அப்பான் அ டைம் there was a festival is called தீபாவளி அப்படின்னு நம்ம கூகுள்ல படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போயிடுவோம்.
அதனால எல்லாம் கூகுள்ல தேடுறதோ மியூசியத்துல பார்க்கறதோ இல்ல, உணர்ந்து அந்த நாம அனுபவிச்சத இந்த தலைமுறையை அனுபவிக்கலாம், வரக்கூடிய தலைமுறை அனுப்பணும். இன்னும் ஒரு நூற்றாண்டு, பல நூற்றாண்டுகள் நம்ம பண்டிகை கலாச்சாரங்கள் எல்லாமே தெரியும். இந்த காலத்து கூட்டு குடும்பமே இல்லை, குழந்தைங்களுக்குலாம் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அத்தை நாட்டானார் அவங்க இவங்க அந்த உறவு முறைகள் யாருக்கு தெரியும்? மறந்து போயிட்டே இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துல உறவு முறையே இல்லை. ஒரு குழந்தை போதும் அப்படின்றாங்க, 2 குழந்தை போதும் லிமிட் பண்ணிக்கிறாங்க. அதனால தாய் மாமா யாரும் தெரிய மாட்டேங்குது, தாய் மாமாவே இல்லை, சித்தியே இல்லை, மாமா அத்தையே இல்லை, போயிட்டே இருக்கு. உறவுகள் சுருங்கிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப வேதனையான விஷயம். அதனால அதை நோக்கி மீட்டு எடுக்கணும். அந்த மீட்டெடுக்கக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. மீட்டு நம்ம தர்மத்தை நம்ம காப்பாற்றணும். எப்படிலாம் பழைய காலத்து வாழ்க்கை அது அந்த சந்தோஷம் கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் கிடைச்சது விஷயம் உங்களுக்குலாம் கிடைக்காது. இந்த குழந்தைக்கெல்லாம் கிணறுனா என்னன்னு தெரியாதுக்காங்க. கிணறுல தண்ணி ஊற்றி குளிப்போம், 6 குள ஏரியில பம்ப் செட்லாம் குளிப்போம், அதெல்லாம் இல்லை. ஸ்கூல் வாசல்ல அழகா ஒரு 10 பைசா கமர்கட்டு வாங்கி சாப்பிடுவோம், இல்லை. அம்மா அப்பாக்கு எல்லாம் பயப்படுவோம். எங்களுக்கெல்லாம் பேக்கெட் பண்ணிக்கலாம் 100 ரூபாய் யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. சந்தோஷமா தான் இருக்கும். வீட்டில் என்ன கிடைக்குதோ சாப்பிடுவோம். வீட்டில் இன்னைக்கா ஒன்றும் தோசை பார்த்தா அன்னைக்கு தான் ஸ்பெஷாலிட்டி பண்ணி சந்தோஷம். டெய்லியுமே அந்த மசாலா தோசை சாப்பிடுவோம். டெய்லி அதெல்லாம் மசாலா தோசை பிடிக்காத போயிடுச்சு. இப்போ எல்லாம் சாட் ஐட்டம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது குழந்தைங்களுடைய லைஃப் எல்லாம் கெடுக்கும் நிறைய. அதனால நிறைய சிந்தனைகள்ல நம்ம மாறணும். உணவு பழக்கங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம பழக்க வழக்கங்கள்ல நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஒரேடியா எல்லாம் முறையோடு போயிடுச்சு உடம்புல. அதனால ஒரு விஷயங்களா நோக்கி நம்ம இந்த வருஷத்துல இதை குறைச்சி போகுது, இது பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களை நோக்கி நம்ம பயணிச்சோம் சொன்னா நம்ம வாழ்க்கை முழுமையடையும். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுங்க. நமது புத்தாண்டு சித்திரையே அப்படின்னு நம்ம சித்திரை புத்தாண்டை சந்தோஷமா கொண்டாடுவோம். கேலண்டரை மாற்றுவோம், டைரியை மாற்றுவோம், கலாச்சாரத்தை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி போகும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம குழந்தைகளுக்கான வகுப்பு, நம்ம கோப்பு குட்டீர வகுப்புன்னு சொல்லிட்டு முரளிதர சுவாமிகள் அவருடைய கைடன்ஸில் நடக்கக்கூடிய வகுப்பு நமது ஆலயத்தில் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9லேருந்து 10. அதில் தீபாவளியை கொண்டாடுறோம், மார்கழி மாதம் ஏன் பஜனை பண்ணுறோம், அது மாதிரி ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்பு, கலாச்சாரத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்லித்தரத்துக்கு தான் அந்த வகுப்பு. அதனால் 5லேருந்து 12 வயது குழந்தைகள் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வகுப்பில் சேருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9லேருந்து 10:30 மணி வரைக்கும் ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாருமே கலந்துக்கலாம். மார்கழி மாசத்தோட 27ஆவது நாள் பாசுரம் ஆண்டாளருடைய கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் வரக்கூடிய நாள். நம்ம தினசரியே எல்லாம் மயிலாப்பூர் சைட்லாம் போனீங்கன்னா திருவள்ளிக்கெல்லாம் டெய்லி பஜனை போவாங்க என்பது சாத்தா கூச்சு ஆடிட்டு இப்படிதான் பண்றாங்க போவாரு. நம்ம இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். சரி பரவாயில்ல. 27ஆம் தேதி மார்கழி 27, அது நம்ம ஆங்கில தேதிப்படி ஜனவரி மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு வருது நினைக்கிறேன். அன்னைக்கு காலையில போன வருஷம் மாதிரி நம்ம ஒரு பக்கத்து ஒரு தெரு சுத்திட்டு நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு வரலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்களாம் காலையில கோவிலுக்கு 5:30க்குள்ள வந்துடும். 5:30 6:30க்கு மேல கிளம்பி போயிடலாம். கற்பூர தீபாவளி முடிச்சு அப்புறம் அவங்க வீடுகளில் வீடு பார்க்கலாம். சரியா? விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சங்கல்பம் சொல்லிட்டு வழக்கமான சங்கல்பம் எல்லா பிள்ளையாரும் கூட்டிக்கோங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் வல்ல வேலமுகத்து விநாயக பெருமான் திருவருள்
துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலியம்மன் திருவருளோடும் உங்கள் குலதெய்வத்தெல்லாம் மனசாக நினச்சிக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணையோடும் இஷ்ட தெய்வங்கள் திருவருளோடும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி வளர்மேலுமங்கா சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருவருளோடும் நிகழும் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய உபயோக சுபதினத்தில் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கணபதி ஹோம வைபவம் சிறப்பாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்த தாய்மார்கள் இறைவனருளால் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக வாழ்ந்திடவும் வேலை தேடுகின்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு விரைவில் இறையருளால் நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் நல்ல வருமானம் கிடைத்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கி தேர்வு காலத்தில் உயரிய நல்ல மதிப்பெண்கள் பெற்றிடவும் நாங்கள் எங்களது குடும்பமானது இப்பூ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம்பரையில் வாழையடி வாழையாக தழைத்தோங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் உபயதாரர்கள் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்ந்திடவும் நீண்ட நாள் நோய்களினால் அவதியுறுபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்குட்பட்டு பக்திக்குட்பட்டு இந்த பூஜைகளையும் ஹோமங்களையும் செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம். அப்படியே கையில் இருக்க பூ எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னிகாய நமஹ, ஓம் மகோதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பூமகேதவே நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரவந்தாய நமஹ, ஓம் ஸ்வர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, பக்தவிக்ன விநாசகாய நமஹ. ஜெய் महागणपतये नमः। ओ सिद्धिविनायक स्वामिने नमः, सेल्वविनायक स्वामिने नमः। नानाविध परिगुणपुष्पाणि समर्पयामि, नमस्तपुजारान् समर्पयामि।
ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि तन्नो प्रचोदयात् तदः प्रसन्नवचो प्राणाय स्वाहा प्राणाय स्वाहा ज्ञानाय स्वाहा स्मरणाय स्वाहा प्राणाय स्वाहा ब्रह्मणे स्वाहा रसावाग्देवसमस्तदेवताभ्यो नमः महागणपतये नमः ब्रह्मलिङ्गदेवाय नमः तत्रैव बलत्रिनेत्रादिकेळकण्डत्वे पानकानियतस्सर्वनिवेद्यमात्रं भूर्भुवस्सवः पुगीपदस्माक्तनाकुलितलैक्तं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलंपति कट्टितं कर्पूरताम्बूलं समस्तपूजार्थं समर्पयामि ओम महागणपतये नमः राजाधिराजाय प्रसक्तसागिने नमो यम्बे शरणाय कुर्महे समेका मांगा मगामातुक्षकामेश्वरोगुणि शमोदारुक वैराय शरणाय महाराजाय मसलमंगलमंगले शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमोऽस्तु समस्त हरिहर देवता कुलदेवता इष्ट देवता ग्राम देवता आदित्य सर्वत्र वक्रतु देवता महागणपति समस्त हरिहर देवता भीम कर्पूर नीराजनस्य ओम महागणपति होममान मुहूर्तः सुमुहूर्तमस्तु अग्निं प्रतिष्ठाभ्याग्निं प्रज्वाल्य अग्निं सकलाराधने सोचितमनं कृत्वा इन्द्राय नमः अग्निये नमः धर्मराजाय निरुते नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशान्याय नमः अष्टदिक्पालकदेवताभ्यो नमः ओम वैश्रवणात्महे लालिलालादिमहे तन्नो अग्नि प्रचोदयात् स्वाहा अग्ने स्वाहा अग्निधन्नो मम ओम वायवे स्वाहा वायवे धन्नो मम तुलसी लाल वरुणाय स्वाहा वरुणाय धन्नो मम ओम भूमि स्वाहा भूमि धन्नो मम ओम प्राणाय स्वाहा प्राणाय धन्नो मम आकाशाय स्वाहा पंचभूत देवताभ्यो स्वाहा पंचभूत देवताभ्यो धन्नो मम अष्टदिक्पालक देवताभ्यो अष्टदिक्पालक देवताभ्यो स्वाहा अष्टदिक्पालक देवताभ्यो स्वाहा अष्टदिक्पालक राम अष्टदिक्पालक देवताभ्यो नमः ओम भूस्वाहा भूस्वस्वाहा भूर्भुवस्वाहा अग्ने स्वाहा अग्ने धन्नो मम ओम महागणपति होमम् आरम्भः ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि
तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा। ओम एकदन्तात्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा। ओम एकदन्तात्महे वक्रतुण्डाय धीमहि स्वाहा। ओम एकदन्तात्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् 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 स्वाहा। अग्निर्वसिंहाग्रवते नमः। ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपते नमस्ते श्रीभद्राय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा। ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा। श्री ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम नमो व्रातपते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते सर्वभूतराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपते वरवरद सर्वजनं यजमानये स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपते वरवरद सर्वजनं यजमानये स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपते वरवरद सर्वजनं यजमानये स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपते वरवरद सर्वजनं यजमानये स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपते वरवरद सर्वजनं यजमानये स्वाहा। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं यजमानये स्वाहा। गणानां त्वा गणपतिं मवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानः शृण्वन् ज्योतिविक्षीतसादनम्। ओम श्री महागणपतये नमः। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं यजमानये स्वाहा।
गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री महागणपतये नमः। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री महागणपतये नमः। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री महागणपतये नमः। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री महागणपतये नमः। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री महागणपतये नमः। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय हां ग्रीं ग्लौं हुं फट् स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय हां ग्रीं ग्लौं हुं फट् स्वाहा। ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय हां ग्रीं ग्लौं हुं फट् स्वाहा। ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय हां ग्रीं ग्लौं हुं फट् स्वाहा। ओम विनायकाय नमः स्वाहा। ओम विघ्नराजाय नमः स्वाहा। ओम गौरीपुत्राय नमः स्वाहा। ओम गणेश्वराय नमः स्वाहा। ओम स्कंदाग्रजाय नमः स्वाहा। ओम अव्ययाय नमः स्वाहा। ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः स्वाहा। ओम सर्वात्मकाय नमः स्वाहा। ओम सृष्टिकर्त्रे नमः स्वाहा। ओम देवाय नमः स्वाहा। ओम अनेकार्चिताय नमः स्वाहा। ओम एकदंताय नमः स्वाहा। ओम चतुर्बाहवे नमः स्वाहा। ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः स्वाहा। ओम सर्वात्मकाय नमः स्वाहा। ओम चतुर्बाहवे नमः स्वाहा। ओम विनायकाय नमः स्वाहा। ओम ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। ओम श्रीं ह्रीं ग्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्तवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मण सुजगानश्वन्वन् ज्योतिभिक्षीभिसादनम् ओम श्री महागणपतये नमः। ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय हां ग्रीं ग्लौं हुं फट् स्वाहा। नमो ज्योतिः स्वाहा। अग्निपुरुषाय नमः। आदित्य नवग्रहदेवताभ्य स्वाहा। आदित्य सर्वत्र उपदेवताभ्य स्वाहा। स्वाहा स्वस्वाहा भूर्भुवः स्वाहा स्वाहा। अग्निधर्म नमः।
ஓம் பூர்ணாவதி நேரம் அம்பாவை பத்தமா நினைப்பாங்க. ஓம் நல்லா எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ குருभ्यो नमः. विमलिम देवी नमः. समस्त देवता देवता इष्ट देवता ग्राम देवता कृपारंभ देवता नमः. इदं पूर्णाहुति मंत्रम ओम पूर्णाहुति तमाम जो देवी सर्वं वै पूर्णाहुति अतो यं वै पूर्णाहुति यस्याममेव प्रतिष्ठति पूर्णमदः पूर्णमुदम् पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते पूर्णमेवावशिष्यते अग्रये हस्तमस्वाहा ओम स्वः स्वः भूतलस्वः अग्रये स्वः निधन्न मम
வீடாடே பக்தி கண்டு காப்பவனே அணிகுடனே ஆள்பவனே மந்தையிலே கோவித்துட்டாய் முந்தக கடியம்மா கையிலை முந்தக கடியம்மா மயிலையிலே கோவித்துட்டாய் முந்தக கண்ணியம்மா கையிலை நாயகியே முந்தக கண்ணியம்மா முந்தக கண்ணியம்மா Hello. जय 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 सती ओम श्री जय 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 सती जय 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 वेन पाड़ी पनिंदो जय 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 वेन पाड़ी पनिंदो देवमेंगुम அமைதியைத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சதி திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துளங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட பணிப்பாயன்பிலமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரம் அருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரம் அருள்வாய் கரங்குவித்தோமினி காலை விடோம் அம்மா கரங்குவித்தோமினி காலை விடோம் அம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி காசினிலெங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அன்பருள்வாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருள்வாய் தேசுடன் வாழ
காட்சி தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேவியுன் அடைக்கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் மிகுவினை கரத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஹாரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஹாரத்தி செய்தோம் ஞானத்துக்கு அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் கணபதி சிவ சண்முகநாத ஓம் ஸ்ரீ குணதீதா கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ குணதீதா ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீ ஜய ஜகஜனனி ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி மகிசனை வென்ற மகேஸ்வரி தாயே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம் ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஹாய் டேய் ஃபோன் தூக்கி போற பாரு திரு ஃபோன் தூக்கி ஏய் எங்கயோ காட்ற ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதிசேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் சங்கராதிசேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் வீரசூரவந்திதம் ராவணாதிநாசகம் வீரசூரவந்திதம் ராவணாதிநாசகம் ஆஞ்சநேய ஜீவநாம ராஜமந்திரரூபகம் ஆஞ்சநேய ஜீவநாம ராஜமந்திரரூபகம் ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் பக்தி முக்திதாயகம் பக்தி முக்திதாயகம் கையில எல்லாம் கேட்க கூடாது கோவிலே ரெண்டாயிரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேಶ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேಶ வைகுண்டநாத வைதேகி பிரிய எழுமலைவாச எங்களின் ஆதிசேஷ அனந்த சயன ಶ್ರೀನಿವಾಸ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ವೇಣು ವಿನೋದನ ವಿಜಯ ಗೋಪಾಲ ನೀಲಮೇಘವನ್ನ ಕಾರ್ಮೇಘ ಕನ್ನ ವೇಣು ವಿನೋದನ ವಿಜಯ ಗೋಪಾಲ ನೀಲಮೇಘವನ್ನ ಕಾರ್ಮೇಘ ಕನ್ನ ಆದಿಶೇಷ ಅನಂದ ಶಯನ ಶ್ರೀನಿವಾಸ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ
வெங்கடேஷ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பாடு தீவினை அகலவன் திருவடி வேடு பாவங்கள் போக்க பஜனைகள் செய்வோம் பார்த்த சரதியின் பாதம் பணிவோம் ஆதிசேஷ அனந்த சயனா ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ திருப்பதி மலையில் திருமுகம் காட்டும் திருவேங்கடத்தான் திருவருள் பெறுவோம் ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் சென்றவன் திருவடி பணிவோம் ஆதிசேஷ அனந்த சயனா ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ಗೋವಿಂದ ಪಾಂಡುರಂಗ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ